வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு வெங்காய பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெட் சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. கடலை மாவு 2 கப் எடுத்துக்கோங்க. அரிசி மாவு 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பச்சை மிளகாயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி இப்போ சேர்க்க வேண்டாம். பொரிக்கிறதுக்கு முன்னால் கொஞ்சமாக தண்ணி தெளிக்க மட்டும் செய்யுங்க. தெளித்து நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. மூழ்கி பொரியிற அளவுக்கு ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் சூடாயிடுச்சு. நல்லா சூடானதும் உருட்டி வச்சிருக்கிற உருண்டைகளை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுருங்க. மொறுமொறுன்னு பொரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு. சுவையான வெங்காய பக்கோடா தயாராகிடுச்சு.